ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ. இன்றைக்கி நம்ம கோயில் பார்க்குறது புளிச்சம்பல் பண்டிகைக்கு நைட்டு இது கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க, காளியம்மன் கோயிலுக்கு. கடவுள இருக்காங்க. போட்டோவே பிடிக்காது.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து மறுநாள் காலையில் கோலம் போடுறதுக்கு பூமாரி அக்காவை போட சொன்னேன். அவங்க என்னையை விட சூப்பராக கோலம் போடுகிறது. எனக்கே கோலம் போட தெரியாது. அதனால தான் இவங்களை போட சொன்னேன். இவங்க கோலம் பாருங்கள் எவ்வளோ டிசைனாக போட்டிருக்குங்க. இந்த மாதிரி கோலம்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. அது பாருங்க வீடியோ எடுக்க சொன்னோன்னே நீ மேலே ஒரு ரவுண்டு ஓடுங்க, அதான் இதுலேயே ஸ்பெஷல் இந்த கோலத்தில். இப்போ ரவுண்டை மட்டும் பாருங்கள் எப்படின்னு. கோலம் எனக்கே புள்ளி வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட தெரியும். இது இந்த மாதிரிலாம் ரங்கோலிலாம் போட முடியாது. இதுக்கு என் மக கூட சூப்பராக போட்டுருவா. எங்களுக்கு நான் யாருக்குமே கோலம் போடவே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோலத்துக்கு கலர் கொடுத்தோம். கலர் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இருந்துச்சு. இப்போ கோயிலுக்கு கிளம்பியாச்சு தேங்காய் பழம் உடைக்கிறதுக்காண்டி. மறுநாள் புதன்கிழமை காலையில் மைசாப்பா வேலைக்கு போகணும். அதனால சீக்கிரம் போய் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே வேலைக்கு போயிருன்னு சொல்லி கிளம்பிட்டோம். தேங்காய் பழம் எல்லாம் உடைக்கிறதுக்கு பைக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவள் வேலைக்கு போகணும். அதனால் அப்படி போய் சாமி கும்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ போய்கிட்டு இருக்கோம். கோயில் முனீஸ்வரன் கோயில். முனீஸ்வரன் கோயில் இதான். இங்கே இதான் சின்ன கோயில் தான், ஆனால் அவ்வளோ விசேஷமாக இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ எருதுட்டு நடக்கும். எருதுட்டுனா இந்த மாடு பிடிக்கிறது, அது இந்த கோயில் தான் கொஞ்சம் நடக்கும். ஒரு வருஷம் மாடு பிடிக்கிறது, ஒரு வருஷம் வந்து வெத்து பொங்கல் மாதிரி வைப்பாங்க காளியம்மன் கோயில் சரி. இந்த வாட்டி வந்து வெத்து பொங்கல், அடுத்த வருஷம் வந்து எருதுட்டு நடக்கும். அதனால் இப்போ தேங்காய் பழம் உடைக்கிறதுக்காண்டி வந்தோம். வந்து தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டு அப்படியே அவள் அப்பா வந்து வேலைக்கு கிளம்பி வச்சுட்டோம். இந்த வேலைக்கு கிளம்பிட்டு கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டு ஐஸ் வந்துச்சு. ஐஸ் வண்டி இருந்துச்சு. அதில் ஐஸெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இது வந்து மாடு விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயில் மாடு கோயிலுக்காண்டி யாரோ நேர்ந்து விட்டுருக்காங்க. இப்போ வந்து பாப்பாவிட்ட வந்து தேங்காய் உடச்சி கூட வாங்கிட்டு வர்றாங்க. காளியம்மன் கோயில் வச்சுருந்தோம். அங்கே போய் தேங்காய் கூட எல்லாம் எடுத்து வந்திருந்தாங்க. இவங்க தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பொங்கல்னால் இவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பள்ளிக்கூடம் லீவ் போட்டாங்க, அதனால் பிஸியாக இருக்காங்க. இங்கே டான்ஸை பாருங்கள் குட்டி மாடத்துக்கு. கோயிலில் மாலை கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டுட்டு அவங்க மேடம் டான்ஸை பாருங்கள். ஒட்டுக்கம்மல் வேறு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் காது ஊற்றல, அதனால் ஒட்டுக்கம்மெல்லாம் வச்சுட்டு வேப்பலை வச்சு சாமி பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரே டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வீடியோ எடுத்தோடனே இவங்களுக்கு டான்ஸ் வரமாட்டேங்குது. முடிச்சுட்டு இது மஞ்சள் நேர டேபிள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்கள்லாம் குரூப் செட் அடிச்சிருந்தாங்க. அடித்து இது மடத்தில் வச்சு இங்கே நம்ம ஆகாஷ் டான்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆகாஷ் முதல்ல வைக்கப்படுவாங்க. இப்போ சின்ன பையங்களாம் சேர்ந்துட்டு அவங்க டான்ஸ் ஆடினோடனே அவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து மடத்தில் தான் இது டான்ஸ் ஆடி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் இது கொஞ்சம் நேரம் மட்டும் ஆடிட்டு சாயந்தரம் ஒரு 4 மணி போல் தான் மஞ்சள் நேரத்தில் எல்லாம் ஆட ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் பூரா மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக எல்லோரும் வந்து டான்ஸில் ஆடிட்டு இருந்தான். சின்ன பிள்ளைகள்லாம் மஞ்சள் தண்ணி ஊற்ற வைக்க. கோயில் பொங்கல் திருவிழானாலே இதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக பையங்கள்லாம் சாயந்தரம் மஞ்சள் நேரத்தில் வைக்க நல்லா மஞ்சள் தண்ணி ஊற்றி விளாண்டுட்டு சின்ன பையங்களாம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு பாட்டை போட்டிருந்தாங்க. பாட்டெலாம் போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இது ஒரு ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் நேரத்துலலாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நைட் வந்து கிராமிய கலை நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. இது ஊர் பொதுவில் வந்து கிராமிய கலை நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. அதான் பார்க்க போயிருந்தோம். மூக்காய் கலை நிகழ்ச்சின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நல்லா காமெடியாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிக்காங்க.
10 மணி இருக்கும் அப்போ தான் ஆரம்பித்தாங்க. நாங்கள் எல்லோரும் போய் உட்காந்துருந்தோம் முதல்லேன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்தது, நல்லா காமெடியாக நல்லா ஜாலியாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கோயில் திருவிழானால இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி எதுவும் போடுவாங்க. அது ஒரு 2-3 நாளைக்கு போடுவாங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். இது வந்து நிகழ்ச்சி வந்து நாங்கள் போய் பார்க்க போயிருந்தோம். இதில் வந்து பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க, பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி வச்சுருந்தாங்களா, அது காமெடி எல்லாமே கலந்துருந்தது. அதான் போய் பார்த்துட்டு இருந்தோம், நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாமி வேஷம் போட்டுலாம் ஆடினாங்க, காளி வேஷம் போட்டு நல்லா சூப்பராக ஆடினாங்க, நல்லா இருந்தது பார்க்கவேன்னு. ஃபுல்லாக நிறைய கூட்டம், எல்லாருமே நல்லா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து காளி வேஷம் ஃப்ரெண்ட்ஸ். இது சங்கிலி கருப்பன் சாமி பாட்டாக போட்டிருந்தாங்க கொஞ்சம், அப்புறம் வந்து சினிமா பாட்டு எல்லாமே படிச்சிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு ஆரம்பங்கனால இது காளியம்மன் வேஷம் போட்டு சாமி பாட்டிலேருந்து ஆரம்பிக்கணுங்கிட்டு இந்த பாட்டு ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. இது நல்லா இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பாட்டு படிச்சுட்டே வந்து இங்கே டான்ஸும் ஆடினாங்க 2 பேர். பாட்டு படிக்க டான்ஸ் 2 சேர்ந்த மாதிரிக்கு. இதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. யாருமே தூங்கலை, எல்லாம் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. நல்ல சாப்பாடு, கறி அகப்பை அள்ளி வச்சு விட்டாங்க. சரி, திண்டு விட்டு நெளிக்க முடியல, அதனால மேடையில தூக்கிட்டு வந்து விட்டா 300 ரூபா. இன்னைக்கு 300 ரூபாயா? நம்ம வீட்டுல போய் விட்டா 100 ரூபா தான். 250 கிலோமீட்டர் தூக்கி போய் 100 ரூபா தானா? அது என்ன கணக்கு? மக 200 ரூபா கமிஷன் வாங்கிறது. யாரு? இனியா அப்படி. முன்னாள் காவலர் முனிசன் அவர்கள் இப்பொழுது கலைஞர்கள் பேரணையை கே சக்தி அவர்களுக்கு மாலை போட்டி வரும் செய்த விழாக்களுக்கு தாராளமாக நன்றியை உண்டாக்கிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இணைப்பு படமாக இருந்த அருமை நண்பர் கோயில்பட்டி உதயகுமார் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை பற்றி வந்து ஊர் பொதுலேருந்து சால்வை போத்துனாங்க வந்தவங்களுக்கு. பண்ணாங்குளம் கிராம பெருமக்களுக்கு எங்களது அண்ணே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாஸ்ட்டாக சங்கிலி கருப்பன் பாட்டு போட்டு முடித்தாங்க. வேஷம்லாம் சங்கிலி கருப்பன் வேஷம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது பார்க்க. எங்கள் ஆட்சிலாம் கிடக்காமல் போகிறாங்க பார்த்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டும் சாமி பாட்டோட முடித்தாங்க, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது காமெடி சேர்த்து தான் போட்டிருந்தாங்க, காமெடி டான்ஸ் எல்லாம் சேர்த்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.